So I just wanted to take a little time out and say thank you to சிங்கர் each. சுஜித்ரா தன்னோட முன்னாள் கணவரை பற்றியும் தனுஷ் த்ரிஷா போன்ற பிரபலங்கள் பற்றியும் ரீசெண்ட் டேஸாக பேசிகிட்டு இருக்க விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பார்க்கப்பட்டு வருது. அதுலேயும் தன்னோட கணவரான கார்த்திக் குமார் ஒரு ஓரின செயற்கையாளர் அப்படின்னும் அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணவரும் தனுஷும் ஒரே ரூமில் இருந்தாங்க அப்படின்னும் சுஜிலிக்ஸ்க்கு காரணம் தனுஷ் த்ரிஷா அப்படின்னு பல பேரோட பேரை சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் இந்த விஷயத்தை குறித்து அவங்களோட கணவரான கார்த்திக் குமார் கூட ரிப்ளை கொடுத்திருந்தாரு. கார்த்திக் குமாரை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் த்ரிஷாவும் ஃபர்ஸ்ட் டைமா சுஜித்ராக்கு பதிலடி கொடுத்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில கார்த்திக் குமார் தன்னை பத்தியும் தன்னோட குடும்பத்தை பத்தியும் அவதூறா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜித்ரா மேல மான நஷ்டீடு வழக்க தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் நடைபெற்றுச்சு. நீதிபதி பாலாஜி முன்னிலையில தான் இந்த வழக்கை விசாரிச்சாங்க. 2 தரப்போட வாதங்களையும் கேட்ட நீதிபதி இனிமே கார்த்திக் குமார் பற்றி எந்த இடத்துலையும் சுஜித்ரா பேசக்கூடாது, கார்த்திக் குமார் மற்றும் மற்ற பிரபலங்களை பற்றி எந்த இடத்துலையும் சுஜித்ரா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சுஜித்ராக்கு இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க. மேலும் கார்த்திக் குமாரோட இந்த மனுவுக்கு கண்டிப்பா சுஜித்ரா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையை ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. இதனால கார்த்திக் குமார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் ஓவரா பேசிய சுஜித்ராக்கு இது வேணும் தான் அப்படின்னு தனுஷ் த்ரிஷா ரசிகர்களும் சொல்லிட்டு வராங்க. இதை தொடர்ந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாடி பில்டர் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார். ஒரு பணக்காரர் நீங்கள் எப்படி தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார். அதே போல் ஒரு NBA பிளேயர் நீங்கள் எப்படி பால் விளையாடுறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார். ஆனால் எப்போவுமே வாழ்க்கையில் தோற்று போன ஒருத்தர் தான் எதையாவது சொல்லி உளறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு த்ரிஷா ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க.